நன்றி. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கம் தற்போது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் அவர்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறோம் என்று தெரிவித்து 5 ஆண்டு காலம் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருந்த தலைவர்களும் அதுபோன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் ஆதரித்து இருந்தும் என்டிஏ என்கிற பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று இந்த தேர்தலில் பங்கெடுப்பதற்கான முயற்சிகளில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர் தலைமைகள், தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் மேற்படி என்டிஏ கூட்டணியிலிருந்து உரிய மதிப்பும் உரிய இடங்களையும் தராமலும் அவர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படாமலும் திமுக தலைமையில் அதுபோன்று சில அரசியல் கட்சிகள், அமைப்புகள், தலைவர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளும் அவர்களுக்குரிய இடங்களும் தரப்படாத காரணத்தினால் தற்போது நாம் என்ன செய்வது என்று அந்தந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இன்று மாலை அதற்கான கூட்டங்களை ஏற்பாடு செய்து நாம் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. நான் பத்திரிகை ஊடகங்களின் வாயிலாக பார்த்து தெரிந்து கொண்ட செய்தி, புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இன்று கோயம்புத்தூரில் முக்கிய கட்சியினுடைய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துவதாகவும், அதுபோன்று புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் என்னுடைய சக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் தன் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இன்று மாலை கூட்டி ஆலோசித்து முடிவெடுப்பதாக செய்திகளை நான் பார்த்தேன். அதுபோன்று கொங்கு இளைஞர் பேரவை கட்சியின் தலைவர் 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த என்னுடைய அருமை சகோதரர் திரு தனியரசு அவர்கள் தற்போது கட்சியின் முன்னணி நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்கும் இன்னும் இதுபோன்று திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா போன்ற பெரிய அரசியல் கட்சிகளால் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகின்றவர்களாக, உரிய அங்கீகாரத்தை, உரிய மரியாதையை தர மறுக்கின்ற இந்த பெரிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் ஒரு சரியான ஒரு பாடத்தை புகட்டுகின்ற வகையில் எனது அருமை தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற தலைவர்கள், தமிழ் தேசிய போராளிகள், சுற்றுச்சூழலை காக்க விரும்பக்கூடியவர்கள், லஞ்ச லாவண்ய ஊழலுக்கு எதிராக களமாடுகின்றவர்கள், கனிம கொள்ளைக்கு எதிராக போராடுகின்றவர்கள், சமூக மாற்றத்திற்கான இயக்கங்களை நடத்தக்கூடியவர்கள், அதுபோன்று விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் ஒன்று கூடி நாங்கள் திமுக தலைமைக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் திரு PR பாண்டியன், ஐயா கண்ணு போன்ற ஆளுமைகளும், அதுபோன்று பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர் சங்கங்கள், செவிலியர் சங்கங்கள், அதுபோன்று பல்வேறு நிலையில் தமிழ்நாட்டு அரசு பிரிவில் தலைமைச் செயலக ஊழியர் சங்கங்கள், அதுபோன்று தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற எல்லா துறையிலும் இருக்கிற தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற அரசு ஊழியர் சங்கங்கள், அதனுடைய கூட்டமைப்புகள், எண்ணற்ற இஸ்லாமிய தலைவர்கள் தங்களுக்கு கூறிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுபோன்று ஏற்கனவே நேற்றைய முன்தினம் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் தங்கள் கட்சியினுடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களை கலந்து ஆலோசித்து இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு சேர்ந்து பயணிப்பது என்று முடிவெடுத்து அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இதுபோன்று தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய ஆளுமைகளும் தலைவர்களும் ஒன்று கூடி இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள்.
அந்த வகையில் இந்த ஊடக சந்திப்பாளர்களின் ஊடாக நான் இந்த அனைத்து தலைவர்களையும் வேண்டுவது, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடக்கூடிய, சமூக நீதிக்காக போராடக்கூடிய, சமத்துவத்திற்காக போராடக்கூடிய, இங்கு வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான உரிய அரசியல் பிரதிநிதித்துவம், உதாரணத்திற்கு இஸ்லாமியர்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலில் 7% இடங்களை வேண்டும் என்கிற இந்திய தேசிய லீக்கின் கோரிக்கையாக இருக்கலாம், திரு மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் பட்டியல் வெளியேற்றம் உள்ளிட்ட கோரிக்கையாக இருக்கலாம். அதுபோன்று பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் பணியிடம் நிரப்பப்படாமல் இருப்பதை என்னோடு சேர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்த பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களின் கோரிக்கையாக இருக்கலாம். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு இயக்கங்கள், அந்த இயக்கங்கள் கொங்கு வேட்டுவ கவுண்டர் முன்னேற்ற சங்கம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறது. ஜனநாயக புலிகள் கட்சி கொங்கு வேட்டு சங்க தலைவர் திரு முனுசாமி கவுண்டர் அவர்கள், அவர் நிறுவன தலைவர், அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஆதரித்து என்னை சந்தித்து கடிதம் தந்திருக்கிறார். ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தாயுமானவன் அவர்கள், வழக்கறிஞர், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரித்து கடிதம் தந்திருக்கிறார். அதுபோன்று திரு திராவிட மக்கள் புரட்சி இயக்கத்தின் தலைவர், போயர் மக்களுடைய தலைவர் திரு ஏ கே மூர்த்தி எம்பிஏ அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரித்திருக்கிறார்கள். அதுபோன்று திரு எழுச்சி தமிழர்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு வெள்ளதுரை, நான் சொல்வதெல்லாம் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் திரு வெள்ளதுரை அவர்களும், அதுபோன்று மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய பிரமுகர்களும், குறிஞ்சி முன்னேற்ற பேரவையின் தலைவர் திரு குறிஞ்சி சந்திரசேகரன், நரிக்குறவர் மக்களுடைய மேம்பாட்டிற்காக போராடுகின்றவருடைய தலைவர், அதுபோன்று வழக்கறிஞர் வேட்டக்கர நாயக்கர் மற்றும் வேட்டுவ கவுண்டர் சமூகத்திற்கான அரசியல் கட்சியை செய்து வருகிற வழக்கறிஞர் வேதாச்சலம் அவர்களும், பாரதிய ஜனதா முன்னேற்ற கட்சி நடத்தி வருகின்ற திரு ராஜவர்மன் அவர்களும், தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ராமசாமி அவர்களும், தாய்மொழி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சிவசக்திவேல் அவர்களும், மக்கள் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஆடலூர் ராமூர்த்தி அவர்களும், ஐயன் திருவள்ளுவர் சங்கத்தின் திரு சந்திரசேகர் அவர்களும், அதுபோன்று முத்திரையர் அரசியல் களத்தின் திரு ராஜா அவர்களும், தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சியின் ஷாகுல் ஹமீத் பாரூக் அவர்களும், மல்லர் மீட்பு கழகத்தினுடைய தலைவர் திரு செந்தில் மல்லர் அவர்களும், அதுபோன்று விவசாயிகள் சங்கத்தினுடைய பிரதிகள் சுந்தரலட்சுமி, தமிழ் திரு கனகராஜ், அகில பாரத மக்கள் உரிமைகள் கட்சி திருமதி டாக்டர் தனலட்சுமி அவர்கள் மற்றும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களும், அம்பேத்கர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் சக்திவேல் அவர்களும், ஜனநாயக வெற்றி கழகம் தலைவர் வழக்கறிஞர் ஒயின் பாட்ஷா அவர்களும், திரு விஷ்ணு கணேசன் அவர்களும், இதுபோன்று பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்கள், இன்னும் பல்வேறு அமைப்புகள் கட்சிகளுடைய தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், இதுவரையிலும் சுமார் 50க்கும் மேற்பட்ட அரசியல் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் தலைவர்கள், தமிழ் தேசிய அமைப்புகள், அதுபோன்று நம்முடைய புலவர் கலிபெருமாள் தமிழ் தேசிய போராளி விடுதலை படத்தின் கதாநாயகனாக வைத்து எடுக்கப்பட்ட ஐயா அவருடைய பெயர்த்தி திருமதி ஊர்முலா அவர்கள் தலைமையிலான தமிழ் தேசிய அமைப்புகளும், இன்னும் எண்ணற்ற, இப்போது கூட வெளியிலே வந்து ஒரு 5 தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அது எடுத்துவாங்க அந்த குளத்தூர்.
நீ கொடுத்தாங்க இது எங்க அந்த ரெட் ரெட் கொடுங்க இதுதான் கேட்டேன். அதை எடுங்க. பேரு வழக்கறிஞர் இருப்பா. அதான் இல்லையா அது அதுதான் லெட்டர் பேட் எடுங்க. அது லெட்டர் பேட் இருக்கு பாருங்க. அது என்ன பேரு? அது பேரு முக்குளத்தோர் சமூகத்திற்கு மற்றும் தமிழ் சமூகத்தின் ஒற்றுமைக்காக போராடி வருகின்ற திரு வழக்கறிஞர் குமார தேசிகன் அவர்கள் தலைமையிலான அகில இந்திய விடுதலை சிங்கங்கள் என்கிற அமைப்பினுடைய தலைவர் அவர்களும், யாதவர் சமூக மக்களுடைய மேம்பாட்டுக்காக தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு பூமிநாதன் அவர்களும் இந்த மாதிரியான பல தலைவர்கள் அமைப்புகள் தினந்தோறும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த மாற்று ஒரு அணியை அமைப்பதற்காக தொடர்ந்து அவர்கள் என்னை சந்தித்து ஆதரவு அளித்து வருகிறார்கள். இன்னும் பல தலைவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள். ஆதலால் என்னை சந்தித்து ஆதரவு அளித்த அத்துணை தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கும் தமிழர் வாழ்வுரிமை தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அந்த தலைவர்களுக்கும் தாய் தமிழர் கட்சியினுடைய திரு பீமா பாண்டியன் அவர்களுக்கும், இன்னும் யாராவது விடுபட்டிருந்தால் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அப்படி அலுவலகத்திற்கு நான் திமுக தலைமையிலான கூட்டணியில் வெளியேறியதிலிருந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தொடர்ச்சியாக தலைமை அலுவலகத்திற்கு வந்து ஆதரவு அளித்த அத்தனை தமிழ்நாட்டுடைய தலைவர்களுக்கும், பல்வேறு விவசாய சங்கங்கள் உள்ளிட்ட அமைப்புகளுக்கும், இஸ்லாமிய அமைப்புகளை பிரதிநிதிப்படுத்துகின்ற பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இருகரங்கூப்பி தெரிவித்துக் கொண்டு, நான் முதலில் ஆரம்பத்தில் சொன்னது போல் திமுக என்டிஏ என்கிற இந்த இரண்டு அலையன்ஸ்ல இருந்தும் தற்போது வெளியேறி இருக்கிற அல்லது வெளியேறுவதற்கான சூழலில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து பேசி இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதை குறித்து முடிவெடுப்போம். வாருங்கள், நாம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசை உருவாக்குவதற்கு, ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்கு நாம் ஒன்று கூடி அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை வைப்பதற்காகவும், தமிழ்நாட்டுடைய மக்கள் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் தமிழ்நாட்டுடைய பெரிய அரசியல் கட்சிகளாக இருக்கின்ற திமுக, அதிமுக, தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த பகுதிகளின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்று போராடுவதற்கு, மீனவர் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு போராடி வருகின்ற மீனவர் அமைப்புடைய தலைவர்கள், இப்படி எல்லா பிரிவினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு நீங்கள் கைகோர்த்து இந்த 2026 தேர்தலில் நாம் எப்படி தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்பதற்கான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அதே போன்று என்னுடைய ஒருங்கிணைப்பில் இருக்கிற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், பல தலைவர்கள் திமுக தலைமையின் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சில தலைவர்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சில தலைவர்கள் என்டிஏ என்கிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களை அனைவரும், அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சென்று, கடந்த 15 ஆண்டு காலமாக நம்முடைய தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எந்த நோக்கத்தை முன்வைத்து போராடியதோ, எந்த நோக்கத்திற்காக அந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ, அந்த கூட்டமைப்பு கோரிக்கைகள் வெற்றி பெற நீங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்று கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய அந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்து, நான் இல்லாத சட்டமன்றமாக இருந்தாலும் கூட நீங்கள் நாம் இத்தனை ஆண்டு காலமாக நடத்தி வந்த அந்த தமிழர் வாழ்வுரிமைக்கான, ஈழத்தமிழர் இன சிக்கலுக்கான,
தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளுக்காக நீங்கள் குரல் கொடுத்து அந்த கோரிக்கைகளை வென்றெடுக்க உதவிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் முன்வைக்கிறேன். அதுபோன்று நாங்கள் நாளை தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி எடுக்கிற அந்த முடிவு, அந்த எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு என்னுடைய தமிழ் சமூகம் பேராதரவு அளித்து இந்த கூட்டணி எடுக்கிற அந்த முடிவுக்கு, அந்த கூட்டணி எடுக்கிற அந்த முடிவுக்கான ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டுகிற பேராதரவை எனது அருமை என் தமிழக வாக்காளர் பெருமக்கள் அளிக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி நாங்கள் என்ன முடிவெடுப்பது என்பதை எடுத்து என்ன முடிவு என்பதை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு விரைவில் நான் அறிவிப்பு செய்ய இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்றிருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு, இப்போது வருகின்றிருக்கிற சில அரசியல் கட்சிகள் அமைப்புகளுடைய தலைவர்கள் உங்கள் முன்னாக வந்து அந்த எமக்கான ஆதரவு செய்தியை கூறுவார்கள். அதையும் நீங்கள் செய்தியாக வெளியிட்டு உதவுமாறு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் சொன்ன பிறகு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். மிக்க நன்றி. கூப்பிடுங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. நீங்க எல்லாரும் அப்படி பின்னாடி போயிடுங்க. அவங்க தலைவர்களை மட்டும் வர சொல்லுங்க. வயிற்றுல டிஸ்டர்ப் பண்ணாம. தடா ரஹீம் வந்துட்டாரா? அவருக்காக தான். ஆமா, ரஹீம் வருவாங்க. வழக்கறிஞர் நீங்க இப்படி உட்காந்து, நீங்க அந்த பக்கம் போயிடுங்க. அவர் தலைவர் வழக்கறிஞர், அவர் ஊர்மிளா தோழருங்க. அவங்க வராங்களா? சரி, இல்ல அவங்க அப்புறம் கூட பேசிக்கலாம். இல்லைன்னா அவங்க வராங்கன்னா வரட்டும். சொல்லிட்டேன், நீங்க சொல்ற முடியாது சொல்லிட்டேன். இல்ல அது எல்லாமே வாங்க தோழர், உட்காருங்க. நீங்க பின்னாடி உட்காருங்க, அப்பதான் தெரியுங்க. ஒரு சேர் கொடுங்க தம்பி, ஒரு சேர் கொடுங்க. இல்ல முன்னாடி கூட அப்படியே உட்காருங்கம்மா. இல்ல முன் வரிசையில விடுங்க. பெண்ணு வாங்க. இல்ல இல்ல இப்படி போறங்க, அப்பதான் தெரியுங்க. தெரிய மாட்டாங்களா? சரி, அப்ப பின்னாடி போடுங்க. தெரிய மாட்டாங்கன்னா பின்னாடி போடுங்க. நீங்களும் போயிடுங்க, தலைவர்கள் நிக்காதீங்க. தெரியுது கரெக்டா? நல்லா ஃப்ரெண்ட் வாங்க. நீங்க அவங்க நிக்கிட்ட தோழமைகள் உட்கட்டும், கூட வந்துங்க. பின்னாடி வந்து உட்காருங்க, அதான் தெரிவிங்க. சேர் எடுத்து போட்டுங்க. மாற்றம் நீங்களும் உட்காருங்க. இப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள் வச்சு என்னை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரிக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சுட்டேன். நீங்க சந்திச்சு ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டேன். அதை நீங்க உங்க வாயில சொல்லிடுங்க. செந்தில் மலர் சொல்லிடுறாரு, அவர் சொல்லிடுறாரு, அப்புறம் நீங்க சொல்லிடுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இந்த சேர் தான் கொஞ்சம் இருக்குது. இப்படி வாங்க. இப்ப இந்திய தேசிய லீக்கின் தலைவர் பழனி பாபா அவர்களுடைய சீடர், ஒரு தமிழ்நாட்டின் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இணைந்து 15 ஆண்டு காலம் நாங்கள் முன்னெடுத்த போராட்டங்களில் ஆதரவு அளித்து வந்த திரு தடா ரஹீம் அவர்கள் தற்போது பத்திரிகையாளரிடத்தில் பேசுவார்கள். இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் திமுகவுக்கு ஆதரவான நிலை எடுத்திருக்காங்க. நான் ஏன் தோழரோடு சேர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையிலான இந்த கூட்டணியில் எங்களுடைய கட்சியும் இணைத்துக் கொண்டோம் என்றால், தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை, இந்த விடுதலை பற்றி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட சட்டமன்றத்தில் சிறைவாசிகள் விடுதலை பற்றி கேள்வி எழுப்பதற்கு தயங்கும் போது தோழர் தைரியமா சட்டமன்றத்திலே இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான பல முறை இந்த கேள்வி எழுப்பியிருக்கார்.
அது மட்டும் இல்லாமல் அந்த சிஏ என்ஆர்சி இது போன்ற சட்டங்கள் பிரச்சனை வரும்போது கூட தமிழ்நாடு முழுவதும் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் வாங்கி தமிழ்நாடு முழுவதும் வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு ஆதரவான ஒரு நிலையை எடுத்தவர் நம்முடைய தோழர் வேல்முருகன். என்னுடைய அரசியலாசன் பழனிபாபா காலத்திலிருந்து அவரும் நானும் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் நாங்கள் ஜிஹாத் கமிட்டி இருந்தாலும் நாங்கள் 2 பேருமே தொடர்ந்து இந்த சமூக ரீதியான மக்கள் பிரச்சனையில இணைந்தே செயல்பட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் தான் தோழர் இன்னைக்கு அவர் தனியாக பிரிஞ்சு நான் ஒரு கட்டமைப்பு உருவாக்க போகின்றேன், என்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்க போறேன்னு சொல்லும்போது முதல் ஆளாக தோழருக்கு வந்து நன்றி சொல்லி நான் ஆதரிக்கிறேன் தோழர் அப்படின்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் தான் இந்திய தேசிய கட்சி எங்களுடைய கோரிக்கையான, அதாவது இஸ்லாமியர்களுக்கு 7 விழுக்காடு இடஒதுக்கீடு உட்பட நிறைய கோரிக்கைகளை வைத்து அதை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கூட்டணியில் இணைஞ்சிருக்கோம். குறைஞ்சபட்சம் எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுக்கு ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி எங்களுக்கு ஒதுக்குன்னு கேட்டிருக்கோம். நிச்சயம் அவர் பரிசீலிப்பாரு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து சேர்ந்திருக்கோம். இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பாஜகவை எதிர்க்கணும், அதனால எல்லாரும் திமுகவுக்கு போங்கன்றாங்க. பாஜகவை உங்களை விட நான் எங்களை விட வேற யாரும் அவ்வளவு எதிர்க்க மாட்டோம், அவ்வளவு எதிர்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இப்போ பாஜக கூடவே இருந்த தேமுதிகவா இருக்கட்டும் அல்லது நம்ம அண்ணன் ஓபிஎஸ் இருக்கட்டும், ரவீந்திரநாத், இவங்கெல்லாம் வந்து என்ஆர்சி இந்த பிரச்சனைக்கு வந்து பாராளுமன்றத்திலே ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு திமுக கூட்டணி போன உடனே அவங்க எல்லாம் நல்லவங்களாயிட்டாங்களா? இல்ல. அப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை முன்வைத்துதான் இன்று நாங்கள் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியில இணைஞ்சிருக்கோம். இது சிறிய கட்சிகள்னு சொல்லி பார்க்காதீங்க, மக்கள் பிரச்சனையில் எல்லாரும் முன்னிருந்து செயல்படக்கூடிய நபர்கள் தான் நாங்கள் இங்க வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம செந்தில் மலர் கூட பல போராட்டங்களை, உரிமை பல போராட்டங்களை அவரும் இணைஞ்சிருக்காரு. இன்னும் பல பேர் வந்து தோழரிடம் தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. நிச்சயம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். திரு மல்லர் மீட்பு கழகத்தின் செந்தில் மல்லர் அவர்கள், தமிழர்களின் தேசிய நலன்களை பாதுகாக்கும் முகமாக அண்ணன் தமிழ் திரு டி வேல்முருகன் அவர்கள் தலைமையில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்று உருவாக்கப்பட்டு பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. அந்த கூட்டமைப்பில் நான் சார்ந்த மல்லர் மீட்பு களமும் ஒரு அங்கமாக இருந்து நாங்கள் இயங்கி வருகிறோம். இந்த தேர்தலில் இதை நீண்ட காலமாக நாங்கள் எதிர்பார்த்தோம் அண்ணனிடம். அந்த சூழல் இப்போது வாய்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழர்களுக்கான அரசியலை, தமிழர் தேசிய நலன்களை பாதுகாக்கக்கூடிய அரசியலை, தமிழ் சமூக ஓர்மையை ஏற்படுத்தி சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இந்த மண்ணின் மக்களுக்கான அதிகாரத்தை பகிர வேண்டும் என்கிற வேட்கையோடு களத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் முகமாக அவர் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னெடுக்கிற இந்த அரசியல் முன்னெடுப்பில் நாங்கள் உளப்பூர்வமாக இணைந்து தேர்தலை சந்திக்க அணியமாகி வருகிறோம். இன்னும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் தமிழ் தேசிய குழுக்களும் 40க்கும் மேற்பட்ட குழுக்கள் அண்ணனோடு இணைந்திருக்கிறார்கள். இன்னும் பல அமைப்புகள் வரவிருக்கிறது. எனவே இந்த தமிழர் ஒற்றுமையை, தமிழர்களுக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் தலைமையிலான இந்த கூட்டணியை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஆதரிக்க வேண்டும். இங்கே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முனைய வேண்டும். அதற்கான காலம் இப்போது கனிந்திருக்கிறது. அந்த கூட்டமைப்பில் நாங்களும் இணைந்து தேர்தலை சந்திக்கவிருக்கிறோம். நன்றி. வழக்கறிஞர் நீங்க கொஞ்சம் அப்படி மாறி உட்காரு, கொஞ்சம் தோழர் வந்து பாருங்க. தோழர் நீங்க அடுத்து வரணும். தோழர் நீங்க அடுத்துக்கு வந்து உட்காந்து கொடுத்து போராடு புரட்சி தமிழர் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அகில இந்திய விடுதலை சிங்கங்கள் என்ற கட்சியை கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வாழ்வுரிமை தலைவர் முத்தமிழன் அண்ணன் வேல்முருகன் தலைமையில்
வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவருடன் சேர்ந்து பயணிக்க அகில இந்திய விடுதலை கட்சி இந்த தேர்தலில் நாங்கள் பயணிக்கின்றோம். எங்களுடைய முக்கியத்துவ நலன் சார்ந்த சில கோரிக்கைகளை அண்ணனிடம் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதனை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அவர் இந்த தேர்தல் என்ன முடிவு எடுத்தாலும் அவருடன் நாங்கள் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய கட்சி சார்பாக 5 சட்டமன்ற தொகுதிகளை கேட்டிருக்கின்றோம். அனைத்து தமிழ் இயக்கங்கள் இங்கு வர இருக்கின்றன. அனைவரும் கலந்து பேசி முடிவு செய்யும். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. நீங்க அப்படி மாறலாம். பேரு கட்சி அறிமுகப்படுத்தி சொல்லுங்க. தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு மதுரை பூமிநாதன் அவர்கள். தாய்நாடு மக்கள் கட்சியுடைய நோக்கமே நான் 15 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய அரசியலை தவிர நாங்க திராவிட ஆரியத்தை நான் ஏத்துக்கிட்டது இல்லை. இன்னைக்கு அண்ணன் தமிழ் தேசியத்திற்காக போராடக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அண்ணன் கூட நான் பயணம் பண்றதுல மிக பெருமைப்படுறேன். என்ன காரணம்னா, தமிழ் தேசியம் என்று சொல்கின்ற நபர்கள் கூட ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை கூப்பிட்டு உங்களுக்கு எந்த தொகுதி வேணும், உங்களுடைய கோரிக்கை என்னன்னு இதுவரைக்கும் எந்த கட்சிக்காரங்களும் கொடுத்தது. அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், தேர்தலுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு தெலுங்கு திராவிட கட்சியாகத்தான் திமுக செயல்படுறது. நாங்க அதை ஒரு பெயர்ல ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் பேசுறாங்க. இந்த தமிழ் குடி உறவுகளுக்கு ஒரு கட்சி அப்ப பேசலாமா? நாங்க இப்ப 2 தொகுதி கேட்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதியில அன்னைய ஒரு தொகுதி கொடுத்தாலும் சரி, 2 தொகுதி கொடுத்தாலும் சரி, இந்த தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய மலர்றதுக்கு எங்களுடைய நோக்கம். தமிழ்நாட்டுல அனைத்து சமுதாயத்திற்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் பங்கீடு, இடஒதுக்கீடு அனைத்து சமுதாயத்தின் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு பூர்வீக கூடி தமிழ் சமுதாயத்திற்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. இந்த திமுக, அதிமுக இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பணம் இருக்கிறவன், கோடி கோடியை கொள்ளையடிக்கிறவன், ஊழல் பண்றவன், அப்படிப்பட்ட நபர்களுக்கு இதுவரைக்கும் சீட்டு கொடுக்குறாங்க. உண்மையா அந்த கட்சியில விசுவாசமா இருக்கிற அந்த தமிழ் சமுதாயத்துக்கு இதுவரைக்கும் சீட்டு கொடுக்கல. அது முழுக்க முழுக்க ஒரு தெலுங்கு கட்சியாக மாறிடுச்சு. அதை நாங்க உடைத்தெறிவது எங்களுடைய நோக்கம். தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக அண்ணனுடைய 234 தொகுதியில அனைத்து வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு நாங்க போராடுவோம். அடுத்தது அவங்க உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய தந்தை, தமிழ் தேசிய போராளி ஐயா புலவர் கலிபெருமாள் அவருடைய பெயர்த்தி ஊர்மிளா அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க, அலுவலகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பிற தமிழ் தேசிய போராளிகளுடைய இயக்கங்கள், அமைப்புகளோடு நாளை மறுநாள் கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களையும் பல்வேறு அமைப்புகளையும் பேசி கலந்து அவர்கள் அனைவரோடு உங்களை சந்திக்க இருக்கிறார்கள். அறிமுகம் மட்டும் திருமதி ஊர்மிளா அவர்கள் புலவர் கலிபெருமாள் அவர்களுடைய பெயர்த்தி, மகன் வழி பெயர்த்தி. அவருடைய 3ஆம் தலைமுறையின் மூத்த வாரிசு. அவங்க அனைத்து போராளி இயக்கங்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரோடு இதே இடத்தில் விரைவில் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 40-50 தலைவர்கள் கடிதம் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வேறு விதமான நம்பிக்கை கொண்டவர்கள். இன்னைக்கெல்லாம் ஏதோ அஷ்டமி, அன்னைக்கு நவமி அப்படின்றாங்க. அதனால அவர்கள் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறார்கள். எனக்கு அஷ்டமி, நவமி மீதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து வந்த தலைவர்கள் 2-3 நாட்களாக காத்திருக்க கூடாது, சென்னையிலே தங்கி. அதனால அவர்களை வந்த இடத்திலேயே அவர்கள் ஆதரவு தெரிவித்துட்டு அவர்கள் மாவட்டத்திற்கு சென்று, தொகுதிக்கு சென்று தேர்தல் பணிகளை செய்ய வேண்டியிருப்பதால் இந்த அவசர சந்திப்பு அழைக்கப்பட்டிருக்குது. குறிப்பா நான் ஏற்கனவே தலைவர்கள் வருவதற்கு முன்பாக சொன்னேன், தற்போது திமுக தலைமையிலும் என்டிஏ அல்லது அதிமுக தலைமையிலும் இடம்பெற்றிருக்கிற தமிழர் தலைமைகளுக்கு அங்கு இடமில்லாமல் அவர்கள் எல்லாம் என்ன செய்வது என்கிற ஆலோசனை கூட்டங்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நடத்தி கொண்டிருப்பதாக வந்த செய்தியின் அடிப்படையில் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைப்பதற்காகத்தான் இந்த அவசர அழைப்பு, இதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. ஆக எங்கள் அழைப்பை ஏற்று அவசர அழைப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக தகவல் சொல்லப்பட்டு அனைத்து பத்திரிகை ஊடகங்களும் வருகிறதற்காக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது திராவிட கட்சிகள், 2 கட்சியும் திராவிட கட்சி தான். அதனால அவங்க அப்படிதான் வெளியிடுவாங்க. அதை பத்தி எங்கள் கருத்து இல்லை.
இல்ல வேல்முருகன் அவர்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி ஏன் திமுக அரசு மீதும் அமைச்சர்கள் மீதும் குற்றம் சுமத்தல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தவறான தகவல். உங்களுக்கு என்ன, நீங்க கேள்வி கேட்கிற நண்பர்கள் அவங்க தான் வந்து அரசியலுக்காக ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க பத்திரிகையாளர்கள் சட்டமன்ற கவரேஜ் செய்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு யாருக்காவது அப்படி ஒரு கேள்வி இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். பாவம், நீங்க வந்து சட்டமன்றத்தை கவரேஜ் பண்ணல நினைக்கிறேன். தினந்தோறும் சட்டமன்றம் போர்க்களமாகத்தான் இருந்தது. அதனால பத்திரிகை சட்டமன்றத்தை கவரேஜ் பண்ற பத்திரிகையாளருக்கு தெரியும் வேல்முருகன் சட்டமன்றத்தில் எப்படி மக்கள் பிரச்சனைக்காக வாதிட்டான் போரிட்டான் என்பது. அவங்க அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அவர்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அதனால் அதை குறித்து நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. உங்களுடைய அந்த ஆலோசனைகளை இந்த நாளை மறுநாள் நடக்கக்கூடிய ஆலோசனைக்கு பிறகு இந்த ஆலோசனை தாவேகா வந்து உடன்பட்டால் ஒரு வாய்ப்புகள் இல்ல. அதாவது நான் உங்ககிட்ட வந்து தனித்து இந்த கூட்டணி போட்டியிடுகிறது என்று நான் சொல்லல. ஏன் சொல்லாம இருக்கிறேன் அப்படின்னா, பல தலைவர்கள் தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறார்கள், ஆதரித்துக் கொண்டே இருக்கிறார்கள், என்னோடு பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒன்றை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 6ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்கின்ற கடைசி நாள் வரையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம், அரசியல் கூட்டணிகள் மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. தாவேகா இடம்பெற்ற வாய்ப்பு அதான் நான் சொல்லிட்டேனே. தாவேகா நான் பாருங்க, வேல்முருகன் ஆகிய நான் தாவாக்காவோடு தனிப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர் இப்போதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அரசியல் தெரிந்து கொள்ளட்டும், மக்களுக்கு பணியாற்றட்டும், மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசட்டும், மக்களுக்காக வாதாடட்டும், மக்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கட்டும். அவர் ஒரு பச்சை தமிழர். அவர் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சியை தொடங்கிய முதல் நாள் அவரை வரவேற்றவர் வேல்முருகன் தான். முதல் அறிக்கை என்னுடைய அறிக்கை தான். ஆனா சமீப காலமாக அவருடைய கூட்டங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவருடைய தொண்டர்கள் ஒரு கட்டுப்பாடற்ற இருக்கிற நிலைகள், இதையெல்லாம் குறித்து தான் அவர் முதலில் ஒரு பண்பட்ட தொண்டர்களை, ஒரு பண்பட்ட அரசியல் கட்சியாக அது உருவெடுக்கட்டும். அவர் அதே மாதிரி மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றி எங்களை போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் எந்த நேரத்தில் எப்போது வேணுமானாலும் சந்திக்கலாம் என்கிற ஒரு நிலைமையை உருவாக்கட்டும். அதற்கு பிறகு அதை குறித்து நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தாவாக்கோடு கூட்டணியா என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா இங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள் வராங்க. என்னை விட மூத்த தலைவர்கள் கூட நாங்க கலந்து பேச இருக்கிறோம். அதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன், 7ஆம் தேதி வரையிலும் ஸ்க்ரூட்டினி முடிஞ்சு இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கின்ற வரையில் தமிழ்நாட்டில் எங்களை விட்டால் ஆள் இல்லை என்று சொல்லுகின்ற பெரிய கட்சிகளுக்கு, தேசிய கட்சிகளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகுட்டுவதற்கு இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எப்பேற்பட்ட முடிவுகளை வேண்டுமானாலும் எடுக்கலாம். அது ஏன் கையில இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய ஸ்டாண்டை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப ஒரு தடா ரஹீம் என்கிற ஒரு போராளி தலைவன், அது போன்று இங்கே பக்கத்துல உட்கார்ந்து இருக்கின்ற தென் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், அங்கு எதிர்முறமாக தமிழர்கள் நிறுத்தப்படுகின்ற அரசியலை மிக தெளிவாக புரிந்து கொண்ட தேவரின மக்களில் உள்ளிட்ட முக்குளத்தூர் மக்களின் பெயரில் அமைப்பு வச்சிருந்தாலும் பக்கத்துல செந்தில் மலரையும் அமர்த்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் நடத்துகிறேன். ஆயுதம் தாங்கி போராடி ஒரு போராளி இயக்கத்தினுடைய இரத்த வழி உறவை என்னோட அமர வைத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறேன். ஆக எங்களுக்குள் இருக்கிற மனமாச்சரியங்கள், நான் எங்களுக்குள்ளனா உங்களுக்கு சொல்லிட்டேன், இதுல பல என்ன சொல்லுவாங்க புதிர் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் இங்க இருக்கு, தமிழர் தலைமைகள் இருக்கு. இப்போது கூட 2 கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால 6ஆம் தேதி வேட்புமனு இறுதி நாள் வரையிலும் நாங்கள் என்னுடைய தமிழ் சமூகம் வெல்லணும், தமிழ் சமூகத்தின் கோரிக்கை வெல்லணும். அதற்காக எங்கள் தலைவர்கள் அனைவரும் நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் எடுக்கிற முடிவை இதே போன்று பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இறுதியாக அறுதியிட்டு நாங்கள் அறிவிப்போம். நான் தனிப்பட்ட வேல்முருகன் பண்டூட்டி தொகுதியில இந்த முறை போட்டியிடுவதில்லை. 5 ஆண்டு காலம் கட்சியினுடைய கட்டமைப்புக்காக பயணிக்க போறேன்னு சொன்னேன். அதை மட்டும் தூக்கிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்று பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்க. தயவு செய்து வேண்டாம். என் கட்சி 234 தொகுதிக்கும் கட்டமைப்பு இருக்கு, கிளைகள் இருக்கு, பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. 1200 வேட்பு மனுக்கள் வருகை தந்திருக்கிறது தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தனித்து. ஆக இங்க பார்த்தா 100கணக்கான அரசியல் கட்சி தலைவர்கள், அமைப்புகள் இப்ப தடாரகம் கேட்டாங்க, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு 7%, அதாவது 7 இடம் கிடையாது, 7% இடஒதுக்கீடு இருக்காங்க. அது மாதிரி தோழர், இந்த மாதிரி இடங்கள் தோழர் சில பட்டியல் கொடுத்திருக்காங்க, தோழர் சில பட்டியல் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு 40-50 தலைவர்கள் பட்டியல் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அது எல்லாம் என் கையில இருக்கு. அதனால இங்க நாங்க எல்லாரும் கூடி பேசி நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு கண்டிப்பாக பல பேருடைய தூக்கத்தை தொலைப்பதாக அமையும். நான் வேற யாரையும் தனிப்பட்ட முறையில விமர்சனம் செய்வதற்கோ அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களை நான் கடிந்து கொள்வதற்கோ
நான் தயாராக இல்லை. கேள்விகள் இருந்தா நீங்க கேளு. உங்களுடைய கருத்து சீமானுடைய கருத்து ஒரே மாதிரியா இருக்கு. அவர் ஒருவேளை உங்களை வந்து ஆதரவு தெரிவிக்க கேட்டிருந்தாங்கன்னா நீங்க பண்ண முடியுமா உங்களால? இன்றைக்கு கூட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு என்னுடைய ரத்தம் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் கேட்டபோது அவர் பதிலளித்திருக்கிறார். தற்போதைக்கு 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை நான் அறிவித்து விட்டேன். தேர்தல் பரப்புரையில் நான் ஈடுபட்டு வருகிறேன். கண்டிப்பாக எதிர்காலத்தில் அதை குறித்து நாங்கள் சிந்திப்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நானும் அதைத்தான் கடந்த பல ஆண்டுகளாக என் திமுக தலைமையில் கூட்டணியில் இருந்த போதே பல பத்திரிகை ஊடக நண்பர்கள் என்னை பேட்டி எடுத்த போது நான் சொன்னேன், நாங்கள் தேவைப்படுகின்ற போது எதிர்காலத்தில் ஒன்றாக கூடி இங்க இருக்கிற இந்த கூட்டமைப்பிலே தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பிலே இடம்பெற்றிருக்கிற அத்தனை தலைவர்களோடும் கலந்து பேசி அது எதிர்காலத்தில் நாங்கள் திரு சீமான் அவர்களும் அப்படி ஒரு வேண்டுகோள் வைத்தார் என்றால், எங்கள் கூட்டமைப்பில் இருக்கிற தலைவர்களும் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள் என்றால், தமிழ் சமூகங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கிற பங்கு மங்காளியா இருக்கிற இஸ்லாமியர்கள் நாங்க மாம மச்சானா இருக்கிற நாங்க அரசியல் களத்துல எதிர்முகமாக இருக்கிற நாங்கள் ஒரு கட்டத்துல இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் எதிரானவர்கள் எங்களை பிரித்தாளுகின்ற அல்லது பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொள்கின்ற போது எங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மனக்கசப்புகளை மறந்து தமிழ் சமூகத்தின் தலைவர்களை தலைமையாக கொண்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சிகளோடும் எதிர்காலத்தில் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றத்திற்கு நாங்கள் அமர்ந்து பேசுவோம். அதனால இல்ல ஆதரவு கடிதம் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆதரவு எனக்கு அது கூட்டணி வச்சிருந்தா நான் பக்கத்துல கூட்டம் கூட்டணியே கிடையாது. அதான் சொல்லுவாங்களே, நான் எடுக்கிற அந்த கொள்கைக்கு தமிழ் தேசிய முடிவுக்கு அவர் ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கிறார். அவர் என் கூட கூட்டணியில இருந்தாருன்னா கண்டிப்பா கூட்டம் உட்கார இது கூட கூட்டணி. இப்போ இவங்க எல்லாம் ஆதரவு கடிதம் கொடுத்திருக்காங்க. இன்னும் பல தலைவர்கள் பல இயக்கங்களை கூட்டு கலந்து பேசி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம். ஏன்னா நான் வந்து திமுக விட்ட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இல்லைன்னு கோச்சிக்கிட்டு வந்தேன். அப்ப இவர்கள் அனைவரிடத்திலும் கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில ஒரு பொது தேர்தல் அறிக்கையோ அல்லது குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையிலோ நாங்க இப்ப கூட இதுல நான் நிறைய பேரை படிச்சல, இதுல வந்து நிறைய பேர் நான் எடுத்த இந்த முடிவுக்கு நீங்க வச்ச கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் எங்களோட சேர்ந்து கூட்டணியா தேர்தலில் நாங்க போட்டியிடுவோமா என்பது வேறு. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், நான் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு நடத்துறேன். பல மூத்த பத்திரிகையாளர்கள் தெரியும், 15 வருஷமா நடத்துறேன். அந்த கூட்டமைப்புல இன்னைக்கு திமுகவில் இருக்கிற பெரும்பான்மையான தலைவர்கள் இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிற பெரும்பான்மை தலைவர்கள் என் கூட இருக்கிறாங்க. அது வந்து இஷ்யூ பேஸ்ல அந்த கூட்டமைப்பு ஒன்று கூட என்னால் ஒருங்கிணைக்கப்படும். அதே மாதிரிதான் இப்ப நான் இதை ஒருங்கிணைச்சிருக்கேன். இதுல பல தலைவர்கள் ஓட்டு அரசியல விரும்பாத தலைவர்கள் இந்த கூட்டமைப்புல இடம்பெற்றிருக்கிறாங்க. பல ஓட்டு அரசியல விரும்பக்கூடிய தலைவர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஓட்டு அரசியல இடம்பெற்றிருக்கிற தலைவர்களுக்கு நாங்க என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவுக்கு இடம்ப 234 தொகுதிகள் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் அண்ணா நீங்க இன்னும் எத்தனை கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு கூட்டணியா நிக்கிறீங்களோ அதுல எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுங்க. நம்ம கொடுக்கறது நான் கொடுக்கறது இல்லை, எல்லாத்தையும் நாங்க அப்படியே கொண்டு வந்து பெரிய பெரிய பிளேட்ல சாப்பாடு பரிமாற மாதிரி இந்த பொப்பே வைக்கிறோம்ல அதே மாதிரி வச்சுக்கிறோம். அவரவர்களுடைய பசி ஆறுவது போல் அவர்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம், பசியாறலாம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பை தான் வேல்முருகன் 15 ஆண்டுகளமா நடத்தி வருகிறான். அதனுடைய தலைவர்கள் அதே மாதிரி மன்சூர் அலிகான் அந்த மாதிரி கூட்டமைப்புல வந்து இடம்பெறும். உதாரணத்துக்கு இப்ப நம்முடைய சிவாஜி லிபன் இறந்து விட்டார், அங்க எங்களுடைய கூட்டமைப்பு உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அங்க வந்தாங்க. அதுல கூட மன்சூர் அலிகான் வந்து ஆதரிச்சு பேசினார். அதனால அவர் ஒரு நடிகர், அவருக்கு இடம் தருகிறோம் வாருங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம், அல்லது கேம்பிங் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம். அதனால அவருடைய பாப்புலாரிட்டியை பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கலாம். எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்களை அவர் மானசீகமா நீங்க எடுத்த முடிவை அந்த கோரிக்கைகளை நாங்க ஆதரிக்கிறேன்னு ஒரு ஆதரவு கடிதம் வந்து என்னை சந்திச்சு 2 முறை என்னை வந்து சந்திச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு ஒண்ணு உருவாக்குறீங்க. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து எவ்வளவு காலம் நகர்த்துவீங்க? இது எதற்கு எதிரான அரசியல், திராவிடத்திற்கு எதிரான அரசியல் நீங்களும் முன்னெடுத்து போறீங்களா? இல்ல, என்னை பொறுத்தவரை இந்த மண்ணில் வாழ்கின்ற தாய்மொழி தமிழாக கொண்ட தமிழர்களும் பன்னெடும் காலமாக மொழிவழி சிறுபான்மை மக்களாக இருக்கிற பிரிதொரு மொழி பேசக்கூடிய எவராக இருந்தாலும் அவரவர்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பிரதான கொள்கையாக இருக்கிறது. அதே மாதிரி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த மண்ணில் வாழ்கின்ற எந்த ஒரு மொழிவழி மக்களையும் நாங்கள் எதிரியாக பார்க்கல. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவத்துடன் இந்த நாட்டுடைய அமைச்சரவை அமையணும், சட்டமன்றங்கள் அமையணும், நாடாளுமன்றங்கள் அமையணும். அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவத்துடன் இங்கு அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படணும். ஒரு 100 வேலை இருக்குன்னா ஒரு சிறுபான்மை மொழி பேசக்கூடிய சிறுபான்மை என்ன உயர் சாதி மக்கள் ஒரு 90 இடங்களை எடுத்துக்கொள்வதும், இந்த நாட்டில் இருக்கிற மீதி 90% மக்களுக்கு 10% இடத்தை கொடுப்பதும் ஏற்புடையது அல்ல. அதனால இங்க மொழிவழி மக்களாக இருக்கிற தாய்மொழி தெலுங்காக கொண்ட ஒக்கிலிக்கராக இருக்கலாம், தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட மக்களாக இருக்கலாம், அதே போன்று சௌராஷ்டிரா பேசுகிற மக்களாக இருக்கலாம்,
மொழி வழி சிறுபான்மை மலையாளிகளாக இருக்கலாம், கன்னடர்களாக இருக்கலாம், எல்லாரையும் நாங்கள் இந்த மண்ணில் வாழக்கூடிய எங்கள் சகோதரர்களாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம் என்ன, அவர்களுக்குரிய என்ன இடஒதுக்கீடு, அதை நாங்கள் பெற்றுத் தருவதற்கு, அரசியல் அதிகாரம் தருவதற்கு, அரசியல் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நான் சொன்ன பல்வேறு மொழி வழி தேசிய இனங்கள் எங்களை ஆதரித்திருக்கிறது. அதனால என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வாழ்ற எந்த ஒரு பிரிதொரு இனக்குழுக்களுக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. இங்கு வாழ்கிற எங்கள் இனக்குழுக்களுக்கு ஏற்றவாறு எங்களுக்கு கல்வி கொடுங்க, வேலை வாய்ப்பு கொடுங்க, எம்எல்ஏ இடங்களை கொடுங்க, எங்களுக்கு எம்பிக்கான பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்றோம். இந்த நாட்டில் பெரும்பான்மை தமிழ் சமூகமா இருக்கு. இந்த 2 பெரிய கட்சிகளும் பல பெரும்பான்மை தமிழ் சமூகங்களுக்கு 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் ராஜ்யசபா சீட்டே தரல. என்னை பார்த்து சந்தித்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க, போயர்ன்னு நினைக்கிறேன், சேலத்துக்கு மருகையில மூர்த்தி, இது வரைக்கும் அந்த கட்சி அந்த சமூகத்திலிருந்து ஒருவர் கூட ஒரு வார்டு கவுன்சிலா கூட ஆகலையா. எவ்வளவு பெரிய கொடுமை. பல சமூகங்கள்ல இருந்து ஒருத்தர் கூட இன்னும் எம்எல்ஏ ஆகலையா. எம்பி எல்லாம் கனவே காண முடியாது நாங்கன்றாங்க. அப்ப இது போன்று இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியும் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். ஒரு ரூபா கேளுங்க விடுங்க, ஒரு அடிக்க சும்மா ஒரு ஏங்க நீங்க ஒரு காமெடி நடிகரை பத்தி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு முக்கியத்துவம். 2026க்கான திமுகவிற்கும் மற்றும் பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளுக்கு ஒரு டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த 2026. நான் இப்ப எங்களை வச்சு மட்டும் நீங்க அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நான் தான் சொல்றேனே, நீங்க கொஞ்ச நாள் அதாவது நீங்க 6ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான அணி மாறல்களும் கூட்டமைப்புகளும் உருவாக இருக்கிறது. திமுக கூட்டணியில கையெழுத்தான பல கட்சிகளை திரைமறைகளை புலப்படுறது பார்க்க முடியுது. என்ன காரணம்? நீங்க அதை அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கான காரணத்தை நான் உங்ககிட்ட ஏற்கனவே விலாவாரியா பேசிட்டேன். எங்க கட்சியினுடைய தொண்டர்களுக்கு என்னுடைய முகநூல் பக்கத்தை 1.5 மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன். அதில் வெட்டி ஒட்டி செய்தி போடுறாங்க. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு நான் சொல்றேன், அது என் சொந்த முகநூல் பக்கம். அதுல என் கட்சி தொண்டர்களுக்கு சில வேண்டுகோள் வைத்து பேசுறேன். அதை முழுசா கேட்காம வேல்முருகன் உடனே புறக்கணிச்சிட்டாரு, வேல்முருகன் சோர்வடைந்து விட்டார், வேல்முருகன் சோகமாகி விட்டார், வேல்முருகன் சோகமா ஆள்ற ஆளா வேல்முருகன் சொல்லுங்க. அதனால இன்னைக்கு கூட ஒரு அமைச்சர் நான் உண்மைக்கு மாறா பேசுறேன் அப்படின்னு இருக்கிறார். அது உண்மைக்கு மாறா பேசிருக்கிறேன்னா அது உண்மையா என்பதற்கான அத்தனை சாட்சிகளும் சந்தர்ப்பங்களும் ஆவணங்களும் என்கிட்ட இருக்கு. அதனால அதுக்கான காலம் நேரம் வருகின்ற போது கண்டிப்பா எது உண்மை, எது பொய், எது அரசியலுக்காக பேசப்படுகிறது, எது சீட்டுக்காக பேசப்படுகிறது என்பதெல்லாம் மக்களுக்கு தெரிய வரும். அப்போது மக்கள் அதற்குரிய மதிப்பளிப்பார்கள். அதற்குரிய மதிப்பளித்து மாண்போடு எங்களை நடத்துவார் என்கிற ஒரு மாறாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாவம் சில அமைச்சர்கள் யாருக்கு யாரை விட்டு பதில் சொல்ல வைக்கணும் அப்படின்றது திமுகவுக்கு தெரியுது. முக்கியமான இருக்கக்கூடிய பதிவுகள் பட்டியலா வெளியிட வாய்ப்பு இருக்கு. என்னது முக்கியமான பட்டியல் ரீதியில இருக்கக்கூடிய அது நீங்க கூட பத்திரிகை நண்பர்கள் அது சரியான ஒரு கற்பித்தோட நான் என்ன நான் உங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய அரசியல் அனுபவம் 45 ஆண்டு காலம், 6 முறை தேர்தலை சந்திச்சிருக்கிறேன், 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கேன், 15 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய அரசுடைய பல குழுக்களுடைய தலைவராக இருந்திருக்கிறேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் சீஃப் செக்ரட்டரிஸ் டிஜிபி லெவலில் எல்லாரையும் கையாண்டிருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு என்ன நான் சொன்னேன், என்கிட்ட ஒவ்வொரு ஆண்டும் இந்திய நாட்டுடைய தணிக்கைத்துறை தமிழக சட்டப்பேரவையில் வைத்த அறிக்கைகள் கையிலே இருக்கிறது, ஆவணங்கள் இருக்கிறது. ஆக இங்க நடந்த தவறுகள் அத்தனையும் என் கையில் இருக்கிறது, இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க என்ன செஞ்சீங்க, உடனே அனைத்து அமைச்சர்களின் ஊழல் பட்டியல் கையில் இருக்கிறது. ஊழல் பட்டியல் கொடுத்தவங்க தான் இன்னைக்கு அந்த ஊழல் பட்டியலோடு, ஊழல் கட்சிகளோடு, ஊழல் அதிகாரிகளோடு இன்னைக்கு ஒன்னா இருக்கிறாங்க. அப்ப என்னுடைய வார்த்தையை நீங்க ரொம்ப தெளிவா கவனிக்கணும். நீங்க சராசரி அரசியல்வாதிகள் போல என்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. அதை நீங்க எல்லாமே முன்னுக்கு முன்ன ஒரு பிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் அப்படி நீங்க இல்ல, சில யூடியூப் சேனல்கள். அதனால தயவு செய்து நான் ரொம்ப தெளிவானவன், நல்ல புரிதல் உள்ளவன். நான் ஒரு கருத்தை சொல்றேன்னா அந்த கருத்துல அதற்கான எல்லா ஆதாரங்களையும் எல்லா தரவுகளையும் நான் சேகரித்து வைத்துக் கொள்வேன். அல்லது எங்கேயாவது ஒரு அரசு காப்பகங்களில் அல்லது அரசு நினைத்தால் அதை என்றைக்கு வேண்டுமானாலும் எடுக்கலாம். இங்க பாருங்க, ஒரு அமைச்சர் எப்படி இந்த திமுகவினுடைய மிக மிக
திராவிட இயக்கத்தினுடைய வழிவந்த மாண்புமிகு அமைச்சர் ஒரு இன்னைக்கு சொல்றாரு, முதலமைச்சர் அவர்களையே திரு துரைமுருகன் அவர்கள் சந்திக்க முடியவில்லை, 3 மணி நேரமா காத்திருந்து கண்ணீரோடு வெளியே போனார்னு நான் சொன்னேனா? தயவு செய்து சொல்லுங்க. முதலமைச்சருடைய ஒரு உதவியாளர், ஒரு செயலாளரை சந்திப்பதற்கு அவர் முதலமைச்சரோட தான் முதலமைச்சர் இல்லத்துக்கு அவர் வராரு. நானும் முதலமைச்சரை பார்க்க தான் முதலமைச்சர் இல்லத்துக்கு போறேன். முதலமைச்சரோட வந்து கார்ல இறங்கி அவருடைய உதவியாளரை பார்ப்பதற்காக அவர் காத்து கிடக்கிறார். இவருடைய உதவியாளர் அல்லது பிஎஸ்ஓ போய் திரும்ப திரும்ப சொல்றாங்க, பொதுச் செயலாளர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, உங்களை பார்க்கணுன்றாரு, உங்களை பார்த்துட்டு போறதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா அவர் வந்து அந்த தகவல் அவருக்கு தெரிவிக்கப்பட்ட பிறகும் கூட அவர் வந்து அவரை பார்க்கல. அதனால நான் கிளியர் கட்டா நான் சொன்னேன், இவருதான் பொதுச் செயலாளர், இவங்க 2 பேரும் தான் அண்ணா காலத்துல அறையில இப்படி பக்கத்துல உட்காந்துருக்காங்க, இப்படி பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஆனா அந்த பொதுச் செயலாளராக இருக்கிற திரு துரைமுருகனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு என்ன திமுகவில் எவ்வாறு மதிப்பளிக்கப்படுகிறது என்று நீங்கள் எழுப்பிய ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிற வகையில் நான் அந்த கருத்தை சொன்னேன். அதை உடனே அந்த அமைச்சர் அவருக்கே உரிய பாணியில முதலமைச்சரை துரைமுருகன் சந்திக்க மறுத்தார் என்று சொல்வது அது ஏற்புடையதில்லை. நான் சொன்னது முதலமைச்சருடைய உதவியாளரை பார்ப்பதற்காக அந்த இன்னும் சொல்ல போனா அந்த டேட்டு டைமு அவரு வந்து உட்கார்ந்து அந்த அறையில காத்திருப்பவர் இந்த அறையில இருந்தது, அதற்கான எல்லா சாட்சிகள், ஆவணங்கள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருக்கு. அதனால தயவு செய்து அமைச்சர் பெருமக்களை நான் கேட்கிறேன், நீங்க உங்க தலைமை சொல்லிச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க பிறந்தது ஒரு சமூகம், நான் பிறந்தது ஒரே சமூகத்தால உங்களை வைத்து அவர்கள் பதில் சொல்ல வைப்பார்கள். துரைமுருகனை வைத்து எனக்கு அன்னைக்கு பதில் சொல்ல வைத்தார்கள், அதற்காக நான் துரைமுருகன் பதில் சொன்னேன். நாளைக்கு எம்ஆர்கே வைத்து பதில் சொல்ல வைப்பார்கள். இது வந்து ஆண்டாண்டு காலமா நடக்கிறது தான். அதிமுகவிலையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே அப்படிதான் செய்வாங்க. அதனால ஒரு சொந்த ரத்த உறவுக்குள் அந்த ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றத்தின் ஊடாக ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற அந்த அரசியல் வேண்டாம், அது தவிர்க்கலாம் நினைக்கிறேன். சில மூத்த பத்திரிகையாளர் கூட என்னோட கேட்டாங்க, நேற்று வரைக்கும் திமுக இருந்துட்டு இன்னைக்கு வந்து அபாண்டமா குற்றம் சாட்டுறாரு அப்படின்னு. நான் இன்னும் அபாண்டமா குற்றம் சாட்டவே ஆரம்பிக்கலையே, அதுக்காண்டி எதுக்கு நீங்க? நான் அபாண்ட குற்றம் சாட்டுற ஆள் இல்லை, நான் எல்லாமே ஆத்தன்டிக்கா பேசக்கூடியவன். அதனால எல்லாமே ஆதாரப்பூர்வமா பேசக்கூடியவன். என்னுடைய பொது வாழ்வு என்பது என்னுடைய கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்து நினைவு தெரிந்த காலத்தில் இருந்து நான் பொது வாழ்வில் இருக்கிறேன். அதனால தயவு செய்து மாண்புமிகு எனக்கு பதில் சொன்ன மாண்புமிகு அமைச்சர் திரு சிவசங்கரன் அவர்களே, நான் என்ன முழுசா சொன்னேன் அப்படின்றத திரும்ப ஊடக பத்திரிகைகளுடைய நேரடி ஒளிப்பதிவுகள் இருக்குது, மெயின்ஸ்ட்ரீம்ல வந்திருக்கு. அதை பார்த்து விட்டு நான் முதலமைச்சரை பார்க்க முடியவில்லை என்று சொன்னா, முதலமைச்சருடைய செயலாளரை பார்க்க முடியவில்லை என்று சொன்னா என்பதற்கு உரிய பதில் சொல்லணும். இன்னைக்கு நீங்க மறுக்கலாம் நீங்க, ஆனா ஒரு நாள் நீங்க எல்லாம் ஓய்வு பெற்று, நீங்களாம் திராவிட இயக்கத்தினுடைய வழித்தோன்றர்கள், நாளைக்கு ஓய்வு பெற்று நிறைய நீதிபதிகள், இந்திய நாட்டுடைய ராணுவ தளபதி இனப்படுகொலையில் எப்படி இந்தியா இலங்கை பேச்சுவார்த்தையில் எமது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை சுட்டு கொலை செய்ய இந்திய அரசு உத்தரவிட்டது ராஜீவ்காந்தி என்று ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டிருக்கிறார். அது மாதிரி நீங்க என்னைக்காவது நாளைக்கு புத்தகம் எழுதினீங்கன்னா அன்னைக்கு சொல்லுவீங்க வேல்முருகன் சொன்னது அத்தனையும் உண்மை என்று. அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். ஓகே, நன்றி.